ஹாய், ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து நேத்து நிஃப்டிய பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் பார்த்தரலாம். டவ் ஜோன் வந்து நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி. ஒரு நல்ல ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெக்கவரி ஆயி தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க டவ் ஜோனு. சேம் திங் நாஸ்டாக். நாஸ்டாக், எஸ்பிஎக்ஸ் இண்டெக்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெக்கவரியில தான் க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கவரி ஆயி தான் க்ளோசிங் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன நடக்கும்னா, நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில. ஸோ ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகும்போது 22,330ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் தான். ஸோ அதில தான் இப்போ க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேல தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஓவரால் அந்த ட்ரெண்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் லோ ஃபார்மேஷன்ல தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஒரு லோ, அப்புறம் ஒரு ஹை, ஒரு லோ, திரும்ப ஹை, அப்புறம் லோ, திரும்ப ஹையா இருக்கு. ஸோ இது வந்து ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். ஸோ நேத்து நடந்த செல்லிங்க்கு வந்து யாரும் பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்ல. மார்க்கெட் வந்து இன்னும் வந்து புல்லிஷ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பியரிஷ் கண்ட்ரோலுக்குலாம் திரும்பல. ஸோ இன்னைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகும் பட்சத்தில் திரும்ப வந்து 22,330ல சப்போர்ட் எடுத்து திரும்ப அப்பர் சைட் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து 22,520 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அடுத்து இன்னொரு அப்போ வந்து 22,700 வரைக்குமே போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கீழ வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போறது 22,300. செகண்ட் சப்போர்ட் வந்து 22,100 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா. ஸோ நேத்து வந்து நிஃப்டி வந்து மெயினா இறங்குறதுக்கு ரீசனே வந்து பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டி அந்த 48,200 பிரேக் பண்ணாம கடந்த 2 நாளாவே வந்து ஒரு செல்லிங் தான். ஸோ இதுவுமே ஹையர் லோ ஃபார்மேஷன். லோ வந்துச்சு அப்படின்னா ஹை போகும். திரும்ப லோ வந்துச்சுன்னா ஹை, திரும்ப லோ, திரும்ப ஹை. இப்போ மறுபடியும் லோ வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைல வந்து சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுல வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகுது 47,300 அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து 48,200 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அப்பர் சைடு வந்து நல்ல மூவ் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ ஐடி வந்து பெருசா செல் ஆகலங்க. பேங்க் நிஃப்டி தான் செல் ஆயிருந்ததே தவிர ஐடில வந்து பெருசா எந்த செல்லிங்குமே நடக்கல. ஸோ ஐடி வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் தான். அவன் வந்து 37,600 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஐடி அடுத்து நல்ல மூவ் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஐடி வந்து பாசிட்டிவா போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரிலையன்ஸ் பார்த்தலாம். ரிலையன்ஸுமே நேத்து வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவனும் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் சுத்திட்டு இருக்காளே தவிர, பெருசா வந்து பிரேக் அவுட் அந்த மாரி எதுவுமே நடக்கல. ஸோ இன்னைக்கும் ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகும்போது 2,900 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் லெவல்ல 2,800 தான். ஒரு 100 பாயிண்ட்டுமே ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரிலையன்ஸ்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலங்க. அதுவும் இன்னைக்கு செல்லிங் தான். பெரிய லெவல்ல செல்லிங் இல்ல. டோஜி தான் இன்னைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் எடுக்கல. 1464 பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அப்பர் சைடு உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. அட்லீஸ்ட் இதையாவது உடைக்கணும். 1452 பிரேக் பண்ணி மேல போணும். போச்சு அப்படின்னா தான் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், டிபிக்கல் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி இருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நல்ல மூவ்மெண்ட் அப்பர் சைட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.